வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வெபினார் ஏன் எதிர்பார்த்த சேல்ஸ கொண்டு வரலங்கிறது தான். இதுக்கு ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம இது முற்றிலும் வேறொரு கோணத்துல இருக்கும். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? மனசுக்குள்ள ஒரு 14 மாடி பில்டிங் மாதிரி ஒரு பெரிய ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு படிக்கட்டு கட்ட மறந்துட்டோம். எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி மக்களை இதுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியாம தனியா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. சரி, வாங்க அந்த படிக்கட்டுகளை நாம ஒன்னா சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கனவு வாடிக்கையாளர்களை உங்க ஐடியாவோட உச்சிக்கு கூட்டிட்டு போக நாம என்ன வழியை பின்பற்ற போறோம்னு இப்ப பார்க்கலாம். நிறைய தொழில் முனைவோரோட நிலைமை இதுதான். அவங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பில்டிங்கோட உச்சியில இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்வத்தோட பாராஷூட்ல வந்து இறங்கிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, கீழே எப்படி போறதுன்னு தெரியல, கஸ்டமர்ஸை எப்படி மேல கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை. இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். ஒரு சேல்ஸ் வெபினாரோட உண்மையான நோக்கம் என்ன? இதுக்கு பெரும்பாலானவங்க தப்பான பதில் தான் சொல்றாங்க. அதனால தான் அவங்களோட வெபினார் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கறதில்ல. அந்த உண்மையான நோக்கம் சேல்ஸ் பண்றது கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். வெபினாரோட நோக்கம் சேல்ஸ் இல்ல. இங்க தான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. அப்போ உண்மையான நோக்கம் என்ன? அந்த உண்மையான நோக்கத்தை புரிஞ்சிக்க நாம சேல்ஸ் ஃபனலை பார்க்குற விதத்தை மாத்தணும். எது உண்மையிலேயே முக்கியங்கிறதுல நம்ம கவனத்தை இப்ப திருப்பலாம். இங்க பாருங்க, இதுதான் சரியான வரிசை. ஸ்டெப் 1 ஒரு லீட், அதாவது உங்க வெபினார்ல கலந்துக்கிறவங்க. ஸ்டெப் 2 ஒரு டீல், அதாவது ஒரு 1-to-1 மீட்டிங் புக் பண்றது. ஸ்டெப் 3 அதுக்கப்புறம் தான் சேல்ஸ். ஸோ உங்க வெபினாரோட ஒரே வேலை என்னன்னா சேல்ஸ் பண்றது இல்ல, ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வைக்கிறது தான். அந்த 1-to-1 மீட்டிங்ல தான் உண்மையான மேஜிக் நடக்கும். அந்த டீல்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது ஒரு 1-to-1 கான்வர்சேஷன். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. வெபினார்ல நீங்க 80% பேசுவீங்க. ஆனா இந்த 1-to-1 மீட்டிங்ல அவங்க தான் 80% பேசுவாங்க. அவங்க பிரச்சனைகளை அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதுதான் நீங்க ஒரு சரியான கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கீங்கிறதுக்கான அடையாளம். சரி, இப்போ அந்த மேஜிக்கை செய்ய போற 4 படி ப்ளூ பிரிண்ட்டுக்கு வருவோம். இதுதான் உங்க வெபினாரை ஒரு அப்பாயின்மெண்ட் ஜெனரேட்டிங் மிஷினா மாத்த போற அந்த படிக்கட்டு. மொத்தமா 4 பகுதி. முதல் பகுதி ஆடியன்ஸோட வழி, 2வது உங்களுடைய வழியும் பயணமும், 3வது அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற கண்ணிகளும் அதுக்கான சிஸ்டமும், 4வது உரையாடலுக்கான அழைப்பு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 15 நிமிஷம் போதும். இந்த 1 மணி நேரத்துல அவங்கள உணர்வுபூர்வமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் 15 நிமிஷம் இது உங்களை பத்தி கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க ஆடியன்ஸை பத்தி மட்டும்தான். அவங்க வலிய நீங்க எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு உணர்த்தணும். அதுதான் இங்க கேம். அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நீங்க புட்டு புட்டு வைக்கணும். உதாரணத்துக்கு, டொமைன் இருக்கு ஆனா லேண்டிங் பேஜ் இல்ல, நிறைய விஷயம் தெரியும் ஆனா செய்ய நேரம் இல்ல, பிசினஸையும் பார்க்கணும், டிஜிட்டல் வேலையும் செய்யணும், வழிகாட்ட ஆளே இல்லைன்னு நீங்க சொல்லும்போது அவங்க மனசுல அடடே இவர் நம்மளை பத்தி தான் பேசுறாருன்னு ஒரு ஃபீல் வரணும். அந்த கனெக்ஷன் கிடைச்சிட்டா பாதி வேலை முடிஞ்சுது. சரி, அவங்க வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதும் நாம 2வது 3வது ஸ்டெப்புக்கு போகலாம். இங்க தான் நீங்க நம்பிக்கையை உருவாக்க போறீங்க. அவங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்கங்கிற உண்மையான காரணத்தையும் சொல்ல போறீங்க. இங்க உங்க கதையை சொல்லணும். ஆனா ஒரு ஹீரோ மாதிரி இல்ல, ஒரு வழிகாட்டி மாதிரி. எனக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. என் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பேன் ஆச்சு. என்ன பண்றதுனே தெரியல. வழிகாட்டி யாரும் இல்ல. ஆனா அப்புறம் நான் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தெளிவான பாதை கிடைச்சது. நானே ஒரு சக்சஸ் ஸ்டோரியா மாறினேன்னு சொல்லணும். நீங்களும் அவங்கள ஒருத்தரா இருந்து ஜெயிச்சவர்னு காட்டணும். சரி, இப்போ 3வது படி. இங்க தான் ஒரு பெரிய அட மொமெண்ட் வரப்போகுது. நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க இல்ல, நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிஸ்டம் தான் காரணம்னு. நான் இவங்கள டிஜிட்டல் மாயாஜாலவாதிகள்னு சொல்லுவேன். 10 மடங்கு வளர்ச்சி தர்றேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எந்த ஒரு உதவியும் செய்யாம காணாம போயிடுவாங்க. இவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும். அப்போ உண்மையான வெற்றிக்கு என்னதான் வேணும்? 3 விஷயம்தான். 1, இந்த டிஜிட்டல் உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். 2, சரியான டூல்ஸ் கையில இருக்கணும். 3, உங்களுக்கு வழிகாட்ட ஒரு மென்டார் அல்லது ஒரு இம்ப்ளிமெண்டராவது இருக்கணும். இது 3 இல்லைன்னா நம்ம ஈஸியா ஏமாண்டுடுவோம். இப்ப பாருங்க, அவங்க வலிய புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க கதையை சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கீங்க, அவங்களோட உண்மையான எதிரி யாருன்னு காட்டிட்டீங்க. இப்போ நீங்க 4வது ஸ்டெப்புக்கு தயார். அதாவது அந்த 1-to-1 உரையாடலை கேட்கறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதையும் விற்க போறதில்ல, நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்க போறீங்க. வாங்க நாம ஒன்னா உட்காந்து உங்க பிசினஸ்க்குன்னே ஒரு ஸ்பெஷல் ப்ளூ பிரிண்ட் உருவாக்குவோம்னு சொல்றீங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி செஷனுக்கு வெளியே 5000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுல உங்க பிசினஸ்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றதுல இருந்து உங்க முதல் மார்க்கெட்டிங் முயற்சிகளுக்கு உதவுறது வரைக்கும் எல்லாமே அடங்கும். நம்ம நோக்கம் என்னன்னா,
உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்க தயாரா இருக்கிறவங்கள மட்டும் ஒரு கால் புக் பண்ண வைக்கிறது தான். சும்மா சுத்தி பார்க்கறவங்களுக்காக இல்ல, பிசினஸை சீரியஸா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வாய்ப்பு. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க உண்மையிலே ஒரு பிசினஸ கட்டி எழுப்புறீங்களா இல்ல ஒரு வரைபடமே இல்லாம காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. இது உங்க அடுத்த ஸ்டெப்ப முடிவு பண்ற நேரம்.